இல்ல, ஐயோ என்ன விடுங்க, என்ன விடுங்க. நான் ஒண்ணும் பண்ணல. ஐயோ நான் ஒண்ணும் பண்ணலன்னு சொல்றேன்ல. ஐயோ நான் ஒண்ணும் பண்ணல. கண்மணி, கண்மணி என்னாச்சு? கண்மணி, கண்மணி என்னாச்சு? கண்மணி, கண்மணி என்னாச்சு? கண்மணி, கண்மணி என்னாச்சு? கண்மணி, உன்னதான் கேக்குறேன், என்னாச்சு? கண்மணி, இந்த தண்ணி, தண்ணியை குடி. என்னாச்சு கண்மணி? இந்தாங்க, வாங்க. குடிங்க. வாங்கிக்கோ. குடிங்க. குடி. தேங்க்ஸ் மாறா. எப்படி இருக்கு அண்ணி? சூப்பரா? நல்லா இருக்கு மாறா. அண்ணி, குழந்தை வயித்துல இருக்கையில அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் இப்படியெல்லாம் விளையாடும், அதை இப்படிலாம் வளர்க்க போறோம்னு ஒரு ட்ரீம் வரணும். அதை விட்டுட்டு கண்டதெல்லாம் போட்டு யோசிச்சுக்கிட்டு கனவுல வந்துக்கிட்டு. டேய், புள்ளத்தாச்சி பொண்ணுங்கனாலே இந்த மாதிரி கனவெல்லாம் வரும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன்டா. அதான் போல கண்மணிக்கும் அப்படி ஒரு கனவு வந்திருக்கும். கண்மணி, அதுக்காகலாம் நீ ஒன்னும் பயப்படாத. நீ நல்லபடியா குழந்தைய பெத்தெடுப்ப, அதுவும் சுகப்பிரசவத்துல. பெத்தெடுத்த 2 நாள்லயே நீ வீட்டுக்கு ஓடி வந்துருவ. சந்தோஷமா இருக்கலாம். நாங்க இத்தனை பேர் உன்னை சுத்தி இருக்கோம். யாரு வந்து என்ன பண்ணிட முடியும் உன்ன? இப்பதான் நம்ம எல்லா பிரச்சனையையும் எவ்வளோ கஷ்டப்படணுமோ அவ்வளோ கஷ்டப்பட்டு முடிச்சிட்டு இந்த வீட்டுல நிம்மதியா வாழ ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு மேல நீங்க யாரும் எதுக்கும் பயப்பட வேணாம். சந்தோஷமா இருங்க. தேங்க்ஸ். குடு. கண்மணி, பாத்து, மெதுவா பாத்து பாத்து. மெதுவா எந்திரி. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருப்பமா. இந்த இதை தூங்கும்போது தலைமாட்டில் வச்சுக்கிட்டு படு. தலைமாட்டை வச்சுக்கிட்டு படுத்தேன்னு கெட்ட கனவே வராது. இது உன்னை காப்பாத்தும். சரிங்க சரி, போய் தூங்குமா. நீங்களும் போய் நிம்மதியா தூங்குங்க. சரியா? சரிங்க மாமா. தூங்கு. ஓகே, ஐடியா வந்துருச்சு. அண்ணி, நான் ஒரு கதை சொல்றேன், அதை கேட்டு அப்படியே தூங்குறீங்களா? ஏண்டா, உன் அன்னைக்கு கதையா? நான் ஒன்னும் அன்னைக்கு சொல்லல. ஒரு சித்தப்பனா என் மகனுக்கு கதை சொல்றேன். அதை கேட்டு அவங்க அம்மா அவனை தூங்க வைப்பாங்கல்ல. தொலைநோக்கு சிந்தனை. சொல்லு சொல்லு சொல்லு. ஒரு ஊர்ல ஒரு பெரிய காடு. அந்த காட்டுல ஒரு குட்டி குகை இருந்துச்சான். அந்த குகைக்குள்ள மானு, முயல்னு அந்த காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் அந்த குகைக்குள்ள பத்திரமா இருந்துச்சான். அந்த குகைக்கு வெளியே இருந்து ஏகப்பட்ட ஆபத்து வருமா. ஆனா எந்த ஆபத்துமே அந்த குகையோட வாசலை கூட தாண்டாதான். ஏன்னு தெரியுமா? அந்த குகைக்கு ஒரு சிங்கம் காவலுக்கு இருந்துச்சான். வெளியிருந்து எந்த ஆபத்து வந்தாலும் அந்த எல்லா ஆபத்தையும் அந்த குகை வாசல்லே இருந்து அந்த சிங்கம் சமாளிச்சிருமா. அந்த குகைக்குள்ள இருக்கிற யாருக்கும் ஒரு சின்ன கீறல் கூட பட விடாதான். அந்த சிங்கம் இருக்கிற வரைக்கும் அந்த குகைக்குள்ள இருக்கிற யாருக்கும் எதுவும் ஆகாது. உள்ள எல்லாரும் நிம்மதியா தூங்கலாம். டே குட்டி பையா, இந்த கதை எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டேனே. அந்த குகைக்கு வெளியே நின்ன சிங்கம் நீதானே? குட், கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம்டா. ஆமா, இருட்டுல நீயே வெளியில போகணும்னா என்னதான் துணைக்கு கூப்பிடுவ? அது எப்படி நீங்க காவல் காப்பீங்க? அதுவும் குகைக்கு வெளியில இருட்டுல? பயமா இருக்காது உனக்கு? என் அசிங்கப்படுத்துறதுக்கு வெளியிருந்து ஒரு ஆள் வேண்டாம், நீ போதும். என் அசிங்கப்படுத்துறதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷம். இதெல்லாம் ஒரு ஃபேமிலி.
என்ன பாக்குறீங்க? விஜய் மிஸ்ஸிங் கேஸ்ல புதுசா சார்ஜ் எடுத்திருக்கிற இன்ஸ்பெக்டர் நான் தான், சந்திரலேகா. சொல்லுங்க மேடம், என்ன விஷயம்? ஆ? என்ன விஷயமா? எதுக்கு சார் வருவாங்க? எங்க உங்க வீட்டு பொண்ணுங்க வீரா, கண்மணி, அப்புறம் பிருந்தா. மூணு பேரையும் வர சொல்லுங்க. ஸ்டேஷனுக்கு கூட்டிக்கிட்டு போய் விசாரிக்கணும். மேடம், அப்படிலாம் அவங்களெல்லாம் அனுப்ப முடியாது. சரி, உங்ககிட்ட விசாரணைக்கான வாரண்ட் இருக்கா? ஹோ, வாரண்ட் இருந்தாதான் சார் அனுப்புவீங்களோ? மேடம், ஏற்கனவே பல தடவை விசாரிச்சிட்டாங்க மேடம். இன்னும் எத்தனை தடவை தான் விசாரிப்பீங்க? எல்லாருக்கிட்டையும் ஒரே பதில தான் சொல்ல முடியும். ஏன்னா அதான் உண்மை. மேடம், எங்க வீட்டு பொண்ணுங்களுக்கும் விஜய் தொலைஞ்சு போனதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எங்க யாருக்கும் எதுவும் தெரியாது. மிஸ்டர் ராமச்சந்திரன், சவுண்ட என்னாச்சு தெரியலையே. நீங்க இப்படியெல்லாம் என்கிட்ட பேசவே கூடாது. இது ஒரு மிஸ்ஸிங் கேஸ். சொல்ல முடியாது. ஃபியூச்சர்ல இது மர்டர் கேஸா கூட மாறலாம். ஏய், வா நம்ம உள்ள போலாம். அக்கா அக்கா அக்கா, நீங்க எதுக்கு வெளியில வரீங்க? இல்ல உள்ள போங்கக்கா. போங்கக்கா. போலீஸ் வந்து விசாரிச்சிட்டு இருக்கு, என்ன உள்ள போக சொல்றீங்க? அக்கா சொன்னா கேளுங்க. உள்ள போங்க. என்ன சவுண்டு? என்னாச்சு? அக்கா, புதுசா வந்திருக்கிற லேடி போலீஸ் இருக்காங்கல்ல, உங்க 3 பேரையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிக்கணும்னு சொல்றாங்க. நீங்க யாரும் வெளியில போயிடாதீங்க. என்ன சார், இவ்ளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அமைதியா இருக்கீங்க? வர சொல்லுங்க அவங்கள. அவங்க இங்க இல்ல. இல்லன்னா வெளியே போயிருக்காங்க. என்ன நீங்க எல்லாம் டிராமா பண்றீங்களா? எங்கேயோ மறைச்சு வச்சுக்கிட்டு என்ன ஏமாத்துறீங்களா? தப்பு பண்ணாதவங்க எதுக்கு சார் மறைஞ்சு நிக்கணும்? இப்ப அவங்கள வெளியில வர சொல்றீங்களா? இல்ல நான் உள்ள போய் தர தரன்னு இழுத்துட்டு வரவா? மேடம்,